ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய கப்பீஸோட செட்டப்பு, அதோட ப்ரீடிங் டிப்ஸு, ப்ளஸ் அது வந்து எப்படி நான் வந்து கேர் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம என்னென்ன கப்பீஸ் வச்சுருக்கோம் அதை பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ரெட் இயர் பிளாக் ஐ கோய். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது என்னோடய ரெட் இயர் அல்பினோ கோய். குவாலிட்டி பாருங்கள், நம்ம குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக எடுத்து தான் ப்ரீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வெரைட்டி பார்க்க போகிறோன்னா என்னோடய ஏஎஃப்ஆர் ரெட்டு அல்பினோ. அது ஃப்ரைஸ்லாம் பாருங்கள், சைடில் மேஞ்சின் இருக்குது பாருங்கள். இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா டோபாஸ் ப்ளூ. என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பர்பிள் பெரி டம்போ இயரு. இது ஃபீமேல்ஸ் பாருங்கள், அதோட குட்டிங்க. மேல் இங்கே இருக்குது பாருங்கள். இது என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ மெட்டல், அதோட ப்ரைஸு. இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீமேல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 ஃபீமேல் இறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது. அதோட போட்ட ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ திருப்பியும் வந்து குட்டிங்க போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வரும் பாருங்கள், குட்டிங்க எவ்வளோ குட்டிங்க மேய்து பாருங்கள். வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது 24 கேரட் கோல்டு ரிப்பன் கல்லியர். குவாலிட்டி பாருங்கள், நல்ல குவாலிட்டியான ஃபீமேலு. மேல் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் தான் போட்டிருக்கேன், ஏன்னா வந்து நார்மல் தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலும் ரிப்பனு ஃபீமேலும் ரிப்பன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரிப்பன் மேலும் ஒரு நான் ரிப்பன் மேலும் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இதெல்லாம் நான் ரிப்பன் மேல். இது என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா கோய் சில்வராடோ. அந்த கேப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேப்பு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி பாருங்கள். இந்தளவுக்கு திக்கான கேப் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு 80% 90% ஸ்டேபிள் வரும் குட்டிங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கோய் ஷார்ட் பாடி. என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டு எலக்ட்ரிக் ப்ளூ. பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள். எப்பயுமே எனக்கு கை கொடுத்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ளூ தான். குட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போட்டு தள்ளிக்கினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிளாக் ஐ வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு குட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிடாது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இறப்பு சதவீதம் கம்மி அல்பினோவை பொறுத்த வரையும். அல்பினோவில் பார்த்தீங்கன்னா குட்டியில் எடுத்துடலாம் ப்ரீடிங் நெட்டு போட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகினாலும் இல்லைனா வந்து வாட்டர் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகினாலும் உங்களுக்கு குட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அடி வாங்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா கப்பீஸ் ப்ரீடிங்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து நார்மல் பிளாக் ஐ எடுத்தாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அல்பினோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அல்பினோ கொஞ்சம் கஷ்டம் காப்பாற்றுறது. இது பாருங்கள், இது அல்பினோ ஒயிட்டு, அது அமெரிக்கன் ஒயிட்டுன்னு அதை. இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு பேரண்ட் ஸ்டாக் அடி வாங்கிடுச்சு. பேரண்ட் ஸ்டாக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஒரு 100 ஃப்ரைஸ் இருந்தது என்கிட்ட. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கடைசியில் மிஞ்சினது 3 ஃப்ரைஸ் தான். ப்ளஸ்ஸு பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணியும் என்னால் வந்து ஃப்ரைஸை வந்து கரெக்டாக எடுத்துன்னு வர முடியல. இதுதான் உண்மை. இது வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அல்பினோ வெரைட்டியை பொறுத்த வரையும் வாட்டர் பிஹெச்சும் டிடிஎஸ் அது ஒன்று கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த டிடிஎஸ் கொஞ்சம் இறங்கினாலும் ஏறினாலும் பிஹெச் இறங்கினாலும் ஏறினாலும் உங்களுக்கு மீன் கன்ஃபார்மாக அடி வாங்கும். இந்த பிளாக் ஐ வெரைட்டி பார்த்திங்கன்னா அந்த இது கிடையாது. பிஹெச் அது கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிடும் அந்த மீன். இப்போ ப்ரீடிங் டிப்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு பேர் எடுத்து பண்ணுறது வேஸ்ட். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எடுத்திங்கன்னா மீன் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு அடி வாங்காது. சில பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு ஃபீமேல் அடி வாங்கிறோம், மேல் மட்டும் இருக்கும். மேல் அடி வாங்கிறோம், ஃபீமேல் மட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எடுக்கிறதா இருந்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு 3 பேர் இல்லைனா ஒரு 2 பேர். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேல் அடி வாங்கினாலும் ஒரு மேல் உங்களுக்கு இது கை கொடுத்துரும், இல்லை ஒரு ஃபீமேல் அடினா ஒரு ஃபீமேல் இருக்குது கை கொடுத்துரும். அதனால் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 பேர் எடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒரு பேர் எடுத்துகிட்டு நான் ப்ரீட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 0% தான். சில பேருக்கு ஓகே ஆகிடும், சில பேருக்கு 0% தான். கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டெம்பரேச்சர்ஸு
அதுக்கப்புறம் வந்து இப்போ டிடிஎஸ்ஸு பிஹெச் லெவல்லாம் பார்த்து ப்ரீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மீன்லாம் நான் வந்து எந்த இதில் வந்து ப்ரீட் பண்ணுவேன்னா ஆரோ வாட்டர் என்கிட்ட இருக்குது. ஆரோ வாட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அளவுக்கு ஒரு 50 குட்டி 60 குட்டி என்னோடய தண்ணிக்கு பிறந்த உடனே மாற்றிடுவேன். உடனே மாற்றினோடனே என்ன பண்ணால் செட் ஆகிடும் தண்ணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரீடிங் வந்து அது ஏனோ தானான்னு பண்ணுவேன் அது ப்ரீடிங்கு. ஏன்னா வந்து நான் குட்டி எடுத்துட்டேன். குட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒரு 4 பேர் தான், 4 பேர் டோபாஸ் ப்ளூ வச்சுருக்குன்னு பார்த்துக்கோங்க, எடுத்துருக்கேன். அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அதோடய ப்ரைஸ் தான். எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 2 பேர் எடுத்தால் தான் இந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடியும் ப்ரைஸு. இப்போ நீங்கள் ஒரு பேர் எடுத்து ப்ரீட் பண்ண போகிறேன், 2 பேர் எடுத்து ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பேரில் வந்து இந்த அளவுக்கு ப்ரைஸ் வராது. 2 பேர் எடுத்திங்கன்னா கூட ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இது பக்கத்தில் இருக்கிற டப்பு பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் பெரி பார்த்தீங்களே, பர்பிள் பெரியோட 2வது பேட்ச் ப்ரைஸ். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சிலது கீழே படுத்துன்னு இருக்குது. இது நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இருக்குது பாருங்கள். நான் இதெல்லாம் வந்து ஆரோ வாட்டரில் தான் இது பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய தண்ணிக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஷார்ட் பாடியோட வெரைட்டிஸ். இதெல்லாம் மெயின் கப்பி ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தண்ணி கண்டிஷன் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி பிடிச்ச தண்ணியை யூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா தண்ணியோட பிஹெச் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். பிஹெச் லெவல் ஒன்றும் இல்லை, ஒரு பாதாம் இலையோ இல்லைனா ஒரு இந்த மேங்கோ ட்ரீ லீவ்ஸு, மேங்கோ ட்ரீனா மாங்காய் மரம் இலை, அது போட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்கனாலே அது டேன் ஆகிடும் தண்ணி. அது போடுங்க, ப்ரீடிங்க்கு நல்ல ரிசல்ட் காட்டும் அந்த 2 ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினான ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 டைம் லைவ் ஃபீடு, ஒரு டைம் வந்து பெல்லட் ஃபீடு. இது 2ம் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபீமேல்ஸு பார்த்திங்கன்னா நல்லா ஜெய்ஜாண்டிக்காக ஆகும் ஃபீமேல்ஸு. அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 100 ப்ரைஸ் 200 ப்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் அசால்ட்டாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம வந்து மிஸ்டர் ப்ளூன்னு ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபின்ராட்டு ஃபின்னு கிளாம்ப் ஆகிற மாதிரி இருக்கிற இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சோங்கி போன மீன், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ப்ளூ. அதுக்கப்புறம் ராக் சால்ட்டு. இது 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுவேன். இது 2 நீங்கள் பண்ணாலே போதும். வாட்டர் சேஞ்ச் ராக் சால்ட்டு போட்டிங்கனாலே போதும். நான் அடிஷ்னலாக வந்து மிஸ்டர் ப்ளூ அதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப முடியாத மீனுக்கு தான் வந்து மிஸ்டர் ப்ளூ யூஸ் பண்ணுவேன். சும்மா இருக்கிற மீனுக்கு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் மிஸ்டர் ப்ளூ. அதுக்கப்புறம் இந்த ஃபின் ராட்டுக்கெலாம் நல்ல ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரீடிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக இன்னொரு வீடியோ போடுவேன் நான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கோசரம்.